நீங்க நம்ம ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. நம்ம செட்டுகள்லாம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. நீங்க மட்டும் பண்ணையில பண்ணக்காரனாவே இருங்க. சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? என்ன சம்பளம்? சாப்பாடு போட்டு 175 ரூபா. பொல்லா சம்பளம். உட்காருங்கண்ணே. இங்க பாருங்க, வாழ்க்கை பூரா 175 ரூபா சம்பளம் வாங்கினா உங்களுக்கு வயசாயிரும். இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. அப்படி கல்யாணம் ஆகி 2 3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 175 ரூபாய் எப்படி பத்தோ? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? இதான் ஐடியாவா? நீ பெரிய கப்பல் ஓனரு, நான் பெரிய ஃபேக்டரி ஓனரு. கத்தையா பணம் வச்சிருக்கான். கட்சி ஆரம்பிக்க. நான் ஒரு அத்தை கூலி, நீ ஒரு அன்னக்காவடி. இதுல எங்கடா கட்சி ஆரம்பிக்கிறது? இதுக்கெல்லாம் கத்தையா பணம் தேவையில்லை. கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் கத்தையா பணம் வச்சுட்டா கட்சி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா? திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு. அந்த பேங்க்ல 500 கோடி தரும். அடேங்கப்பா. காதை கொடுங்க. ஆமா அவரா? ஆமா, லாரியில வந்தவரு. பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. எல்லா பேரும் நம்மள மாதிரி வந்தவங்க தானே. வாஸ்தவம் தான். கட்சியில 20,000 தொண்டர்களை சேர்த்தா கூட தலைக்கு 5 ரூபாய் சந்தா வச்சா 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 175 ரூபாய்ங்க 1 லட்சம் ரூபாய்ங்க. எந்த தொழில இவ்வளவு லாபம் கிடைக்கும்?